அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களை நிர்வகிப்பது பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் மேலும் திறமையாக வேலை செய்யவும் உதவுகிறது. பின்வரும் திறன்களுடன் திணை செமியா உற்பத்தி ஆலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். 1000 முதல் 15000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு நடுத்தர அளவிலான தொழிற்சாலை ஒரு நாளைக்கு 180 கிலோ ஆகும். முதலில் மூலப்பொருள் நுழைவு மற்றும் சேமிப்புடன் தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். அதன் பிறகு மாவு ஆலையை வைத்துக் கொள்ளுங்கள். செமியா தயாரிக்க பயன்படுத்தப்படும் சிறுதானியங்கள் ரவ்வாவாக மாற்றப்படுகின்றன. அடுத்து நீங்கள் கலவை இயந்திரத்தை வைக்கிறீர்கள். இந்த பகுதி செமியா ரவ்வாவை கலக்கும் பகுதிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு பிறகு செமியா எக்ஸ்ட்ரூடர் இயந்திரம் இருக்க வேண்டும். சிறிய துளைகள் வழியாக மாவை கட்டாயப்படுத்தி நீண்ட மெல்லிய செமியா இழைகளை உருவாக்கும் ஒரு சாதனம். துளையின் அளவு செமியாவின் தடிமனை தீர்மானிக்கிறது. இது விரும்பிய அளவுகளிலும் வெட்டுகிறது. அதன் பிறகு உங்களுக்கு உலர்த்தும் உபகரணங்கள் தேவை. இந்த பகுதி செமியா வடிவத்தை உலர பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் பேக்கிங் இயந்திரத்தை வைக்கிறீர்கள். இந்த இயந்திரம் தானாகவே பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. வெளியேறும் இதத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட தயாரிப்பு சேமிப்பு மற்றும் அனுப்புதலுக்கான ஒரு பகுதியை நிறுவவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க அலமாரிகள் அல்லது தட்டுகளை பயன்படுத்தவும். இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் திணை செமியா திறம்பட உற்பத்தி செய்யலாம். வியாபர்கோ சேனலை விரும்பவும் பகிர்ந்து கொள்ளவும் சந்தா செலுத்தவும். ஆல் தி பெஸ்ட்.